அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாண்டிச்சேரி போனீங்கன்னா மறக்காமல் போக வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று தான். அருங்காட்சியகம், லைவ் ஆர்ட் மியூசியம். இது இங்கே இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா 195 கண்ட்ரியோட ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் தான் வந்து டெடிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்மே கவர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்குது. இந்த எல்லா அவுட்ஃபிட்ஸுமே வந்து இந்தியன் சில்க் சாரீஸ்லையும் ஃபேமஸ் ஜாப்பனீஸ் கேவிங் வச்சுட்டு ஒரு தொழிலாளர் தான் பண்ணியிருக்காங்க. இவர் பேர் வந்து ராபர்ட் வேட்லோ. இவர் தான் வந்து வேர்ல்ட் டாலஸ்ட் மேன். இவருடைய ஹைட் வந்து 8 feet 11.1 inches. அதே ஹைட் தான் ஸ்டாச்சுமே உருவாக்கியிருக்காங்க. இவருடைய 22 வயசுல அவர் இறந்துட்டாரு ஹெல்த் இஷ்யூஸ்னால. இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அவர் பேர் வந்து மோரிஸ் நிஸ்டம். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டெடிபேர் உருவாக்குனவர். 1902 தான் டெடிபேர் ஒரு டால் வந்து உருவாச்சு. அது எப்படி உருவாச்சுன்னா, தியோடோர் ரூஸ்வெல்ட் ஒரு பிரசிடென்ட் அவர் ஒரு நாள் வேட்டையாட போகும்போது அங்கே கரடி எதுவுமே இருக்காது. அப்போ அவங்க சோல்ஜர்ஸ் ஒரு கரடியை கொண்டு வந்து அதை வேட்டையாட சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த கரடி சுலபமாக இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கப்புறம் யாருமே வேட்டையாட கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. அந்த ரூல்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிடும். அப்போ மோரிஸ் வந்து ஒரு கேண்டி ஷாப் ஓனர். அவருக்காக ஒரு பியர் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு சாஃப்டாக ஒரு பியர் மேக் பண்ணுவார். தியோடோட நிக் நேம் வந்து டெடி. அந்த டெடியை வந்து இந்த பியருக்கு வச்சு அதுலேருந்து டெடிபேர்ன்ற ஒரு டால் வந்து 1902 இன்னும் வந்துட்டு இருக்கு. இவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவர் வந்து ஃபார்மர் ஆஃப் கலிஃபோர்னியா கவர்னராகவும் இருந்திருக்காரு. மெனி டைம்ஸ் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸாகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து ஷார்ட்டஸ்ட் மேன் அஃப்ஷீன். அவருடைய ஹைட் வந்து 2 feet 1.6 inches. இவர் தேங்க்யூ. இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இந்த சகோதரி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே வந்து மெழுகு சிலைகளோட சிலிக்கான் சிலைகளும் இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி தத்ரூபமாக எல்லாமே இருக்குது. அந்த சிலைகள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நாமளும் சின்ன குழந்தைங்களாக மாறிடுவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு சிலைகளுமே உயிரோட்டமாக இருக்குது. ஒருத்தருக்கு 250 ரூபாய் டிக்கெட்டு. அவன் பண்ண பாவங்கள்லாம் மன்னிப்பு கேட்குறான். மண்டையில் கோடு போட்டதுலாம். இந்த சாய்பாபா சிலை வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. நம்ம டச் பண்ண உடனேமே கண்ணெல்லாம் அழகாக மூடி வாய் அப்படியே திறந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சிலைகளுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இங்கே போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.